வெயில் சும்மா கொளுத்து எடுக்குதுங்க. ஸோ சம்மர் சீசன் யூஸ் பண்ணி வடாமெல்லாம் போட்டு வச்சிடலான்னு பிளான் பண்ணி 1 hour முன்னாடியே ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியை ஊற வச்சுட்டேங்க. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நிறைய டிஷ்ஷஸ் பச்சரிசியில் செய்யலாங்க வடாமுக்கு. ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. 1 hour ஊற வச்சிங்கன்னா போதும். பச்சரிசியில் செஞ்சோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஊற வச்சு எடுத்ததை ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா குழைய வெந்து வரணும். போட்டுட்டு வடாமுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடியும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு 4-5 விசிலுக்கு மேலே விட்டுருங்க. நல்லா குழஞ்சி வரட்டும். அது இல்லாமல் சைடில் ஒரு சின்ன பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. பூண்டும் வெங்காயமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வாசம் வடாமல் தூக்குங்க. செம்மையாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கணுங்க. அப்போ தான் வடாம் நல்லா வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா குழஞ்சி வர தாங்க டேஸ்ட் கொடுக்கும் வடாம். சாப்பிடும்போதும் கருக்கு முறுக்குன்னு இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்ததில் நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி உருட்டி வச்சு மேலேயும் ஒரு ஷீட் வச்சு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெசல் வச்சு இப்படி அமுத்தி எடுத்துடலாங்க. எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். ஆக்சுவலாக இது பேப்பர்லலாம் ஒட்டவே எதுவுமே செய்யாதுங்க. கையில் எடுத்தோன்னா தானாக வந்துடும். ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுன்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஷீட்டில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நிழலில் காய வச்சுக்கோங்க. நைட் சமயம் இல்லைனா வீட்டுக்குள்ளே காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிழலில் காஞ்சதுக்கு அப்புறமா வெயிலில் போட்டுடுங்க. ஸோ 2-3 நாளுக்கு அப்புறம் அடித்த வெயிலுக்கு இந்த அளவுக்கு காஞ்சி கிடச்சிருச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே போட்டு பொரிச்சு எடுத்தால் சும்மா மொறுன்னு அப்பளம் மாதிரி வருதுங்க. டேஸ்ட்டு ஜீரா மல்லித்தலை எல்லாம் போட்டிருக்கிறனால வாசமும் சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்ததுங்க. 1 year வரைக்கும் தாராளமாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க.